இறால் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இறால் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே கசகசா சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்தா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட பச்சை மிளகாவும் கறிவேப்பிலையும் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். நான் 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோன்னா கிரேவி நல்லாயிருக்கும். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். காஷ்மீரி ரெட் சில்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு, வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதோட கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஆயில்லையே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவோட சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இறால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த இறால்லாம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டாலே போதும். 10 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது தண்ணியும் நல்லா வற்றி வந்துடும், இறாலும் வெந்து வந்துடும். இப்போது பெப்பர் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்.